ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் கேட்குறீங்க. ஒவ்வொரு ஃபோனில், வாட்ஸ்அப்பில், கமெண்ட்ஸில் எல்லாரும் கேட்குற ஒரு பொதுவான கேள்வி, எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் நான் ஒரு செகண்ட் கார் வாங்க போகிறேன், எனக்கு ஒரு நல்ல கார் ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறீங்க. சரியா? ஆனால் அந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா நீங்கள் கேட்குற எல்லாருக்குமான ஒரு பொதுவான நல்ல கார் ஒன்று இல்லை. சரியா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அருமையான காரு இருக்குது. சரியா? அப்போது நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கான காரை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு காரை பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதை நம்ம போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த காரை செகண்ட் ஹேண்ட் காராக உங்களுக்கு சூட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயான். இந்த காரை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த காரை செகண்ட் காரை வாங்கலாமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வியாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறேன். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தரும் காசு கிடைக்கும் போது. ஓகே, வாங்க இப்போ ஃபர்தராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த காரை பற்றின நெகட்டிவ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், தென் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன பார்த்துருவோம். எல்லா கார்லையுமே நெகட்டிவ் உண்டு, பாசிட்டிவ் உண்டு. எந்த காரும் விதிவிலக்கு இல்லை. சரியா? ஸோ இந்த காரில் என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அதிகமாக ஹைவேஸில் காரை யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களாம் இந்த காரை வாங்கிடாதீங்க. தட் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், யாரெல்லாம் ஃபன் டு டிரைவ் எதிர்பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இந்த காரை வாங்கிடாதீங்க. தென் யாரெல்லாம் சேஃப்டி ஆஃப் தி காரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களும் இந்த காரை வாங்காதீங்க. தென் ஃபோர்த்து பாயிண்ட், யாரெல்லாம் நல்ல லக்ஸரி கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களும் இந்த காரை வாங்காது. இது எதையுமே இந்த கார் மீட் பண்ணாது. அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டக்குன்னு தோணுமே, அப்போ இந்த காரை பார்த்தோன்னா டோட்டலி வேஸ்ட்டுன்னு தோணும். அப்படிலாம் கிடையாது. சரியா? ஸோ அப்போ இந்த காரு யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் சார் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு சின்ன காரை வேணும் அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் கார். வித் அண்ட் லென்த் சூப்பராக இருக்கும், காம்பேக்ட் கார். தென் சார் அது மட்டும் போதாது, எனக்கு நல்ல மைலேஜ் தரணும் சார். மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் சொல்கிறது 22 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக தருது சார் பர் லிட்டருக்கு அப்படிங்கிறாங்க. தென் வாட் எல்ஸ் யூ வாண்ட்? தென் ஃபார் யூ திஸ் அ குட் கார். அடிஷ்னலாக ஒன்று கேட்குறீங்க, சார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துலையும் அவைலபிலிட்டியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், எல்லாரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் காரு அப்படின்னா திஸ் அ பெஸ்ட் கார். இதனோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியா முழுக்க ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் பீப்புள்ஸ் எல்லாருமே இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, ஈஸியாக ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஓகேங்களா? ஸோ இது அத்தனையுமே இந்த கார் மீட் பண்ணும். அப்போது யார் சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிற, எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப காஸ்ட் கம்மியாக கிடைக்கணும், நல்ல மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கான பெஸ்ட்டு கார் இது. சரியா? இப்போ புரிஞ்சுங்களா? இந்த கார் பார்த்தோன்னா யார் வாங்கணுன்னு, அதே சமயத்தில் யார் வாங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஓகே, ஸோ அடுத்தது இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டோம். இப்போ நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணுறேன், ஏன் அதை நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் அதை கொடுத்தேன் அப்படின்னு. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போகிறவங்க யாரும் அந்த காரை வாங்கிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஹைவேஸில் நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் மேலே ஸ்பீடு போனீங்கனாலே வண்டி தட ஆர ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ஒரு வண்டி போச்சுன்னா இது தள்ளாட ஆரம்பிச்சிட்டோன்னா வெயிட்லெஸ் கார் இது, மைலேஜுக்காகவே பண்ணதெல்லாம். ஸோ நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு ஹைவேஸில் 80 கிலோமீட்டர்ஸ்க்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டணும்னா முடியாது. அடுத்தது, இப்போது ஒரு காரில் ஃபன் டு டிரைவ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியில் போயிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த வண்டி பிக்கப் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஆக்சிலேட்டர் எடுத்திங்கன்னா புஷ்ஷுன்னா கிளம்பாது, ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். இந்த காரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும். சரியா? ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர், ஒரு டிரைவிங் ஃபீல் வேணும், ஒரு காரை நீங்கள் பண்ணணும், இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வண்டி வச்சுலாம் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சிலேஷனுமே இருக்காது. ரெண்டாவது, இந்த வண்டியில் ஏபிஎஸ்லாம் இல்லை, நல்லா டக்குன்னு நீங்கள் எஃபெக்டிவாக பிரேக் அடித்து வண்டியை நிறுத்தி போகிறதுக்கலாம். ஸோ இது பிரேக் பார்த்தோன்னா எஃபெக்ட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் ஃபன் டு டிரைவ் இந்த வண்டியில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. மூணாவது பாயிண்ட் ஒன்று சொன்னேன், அதாவது சேஃப்டிக்கு இது ஓகே இல்லைன்னு. ஏன்னா இதனோட பில்ட் குவாலிட்டி இங்கே பெருசாக எதிர்பார்க்க முடியாது.
அகைன் நான் சொன்னதான், இது மைலேஜுக்காக பண்ணது, ரொம்ப வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓரளவே இதில் இஎஸ்பிலாம் கிடையாது. ஏர் பேக்கு ஒரு சிலது மாடல் தான் இருக்குது, நிறைய மாடலில் இல்லை. சரியா? அதனால் நீங்கள் பில் குவாலிட்டி எதிர்பார்க்காதீங்க. ஸோ சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? சரி, அடுத்தது கம்ஃபர்டபுள் வேறு சொன்னேன், அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் இருக்குது இல்லையா, சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ இல்லை கொஞ்சம் ரொம்ப மேடு பள்ளமான இடத்துல நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணினால தூக்கி 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 போடும். ஒரு கம்ஃபர்டபுளாகவே போக முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்க நல்லாவே தெரியும் தூக்கி தூக்கி போடுறது. ஒரு அன்கம்ஃபர்டபுள் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? அதனால தான் நான் வந்து சொன்னேன் அது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இந்த வண்டி கொடுக்காது அப்படின்னு. இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு செமி ஸ்கில்டு டிரைவராக இருந்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டுறதுல சிரமப்படுவீங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் ஆக்சிடென்ட் வந்து காலை எடுத்திங்கன்னா வண்டி ஸ்மூத்தாலாம் வந்து பார்த்தோன்னா வந்து ரோல் ஆகாது. கூடவே நீங்கள் ஆக்சிடென்ட்டும் கொடுக்கணும். அது கொஞ்சம் மேடாக இருந்துச்சுன்னா வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்கில் டிரைவராக இருந்தால் தான் இந்த வண்டியும் வந்து பார்த்தோன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு முடியும். ஸோ இதெல்லாமே வந்து கம்ஃபர்டபுள் ஆங்கிளில் நான் சொன்னது நாட் ஓகேன்னு சொன்னது காரணம். சரியா? ஸோ இந்த வண்டியில் நான் நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னதுனாலேயே வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கார் இல்லைலாம் கிடையாது. திஸ் அ வெரி பெஸ்ட் கார். நான் சொன்னது தான், சிட்டி பீப்புள் அண்ட் தென் மைலேஜ் அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் அண்ட் தென் இட்ஸ் ஸ்பாட்ஸ். ஸோ அவங்களுக்கு திஸ் அ பெஸ்ட் கார். சரிங்களா? ஓகே, இதோட இந்த ஈயான் ரிவ்யூ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எந்த கார் ரிவ்யூ பண்ணோம் செகண்ட் கார் வாங்குறதுக்காக அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அந்த காரை நான் அடுத்தது ரிவ்யூ பண்ணுறேன். சரியா? தேங்க்ஸ் வியூவர்ஸ்.